அப்பம் என்று பார்க்கிற பொழுது உயிரினுடைய ஆதாரமாக இருக்கிறது. திராட்சரசம் என்று பார்க்கிற பொழுது இது மகிழ்ச்சியினுடைய அடையாளமாக இருக்கிறது. புளிப்புள்ள அப்பம் என்று பார்க்கிற பொழுது புளிப்பு பாவத்திற்கு ஈடுவான ஒரு பொருளாக இருக்கிறது. ஷேக்கர் என்ற ஒரு வகையான மதுபானம் எல்லாம் உனக்காக. மன்னக வாழ்வின் உன்னதமுணர விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மன்னக வாழ்வின் உன்னதமுணர விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மண்ணாயிருக்கும் நாம் மண்ணுக்கு திரும்பும் விவிலியத்தில் அப்பமும் ரசமும் முதலில் ஒன்றாக குறிப்பிடப்பட்ட இடம் என்று பார்க்கிற பொழுது தொடக்க நூல் புத்தகத்திலே அதிகாரம் 14 இறைவசனம் 18 சலேம் நாட்டினுடைய அரசர் மெல்கிசதேக் அப்பத்தையும் ரசத்தையும் காணிக்கையாக போரிலே வெற்றி பெற்று திரும்பி வந்த அபிரகாமுக்கு அர்ப்பணிக்கிறார். இதனுடைய தொடர்ச்சியாக மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று இயேசு கிறிஸ்துவை ஒற்றுமைப்படுத்தி பேசுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த தலைமை குரு ஆகிய பொறுப்பானது எப்படி ஆரோனுக்கு கொடுக்கப்பட்டதோ அதே போன்று இயேசு கிறிஸ்துவுக்கும் கொடுக்கப்படுகிறது. இந்த மேன்மையான நிலையை அவர் கீழ்ப்படிதலின் மூலமாக பெற்றுக்கொள்கிறார். இதனை திருவிவிலியத்திலே நீர் என் மைந்தர், இன்று நான் உன்னை பெற்றெடுத்தேன் என்று கூறுகிறார். கடினமான கீழ்ப்படிதலின் மூலமாக அவர் தன்னுடைய உடலை அப்பத்திற்கு பதிலாகவும் தன்னுடைய இரத்தத்தை ரசத்திற்கு பதிலாகவும் பாவம் போக்கும் பலியாக நமக்கு அர்ப்பணித்து நம்மை பாவத்திலிருந்து விடுதலை செய்கிறார். இதனுடைய வரலாறு மற்றும் கலாச்சார பின்னணியை பார்க்கிற பொழுது இஸ்ரேல் மக்களுக்கு அப்பமும் திராட்சரசமும் வெறும் உணவு மட்டும் கிடையாது. அவை வாழ்வின் அடிப்படை தேவைகளாகவும் கடவுளினுடைய ஆசீர்வாதமாகவும் இருக்கிறது. அப்பம் என்று பார்க்கிற பொழுது உயிரினுடைய ஆதாரமாக இருக்கிறது. அன்றாட வாழ்வின் நிலைத்தன்மையை குறிக்கிறது. இவர்கள் பாலைவனத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு வழங்கிய மன்னா மற்றும் தம்மை உயிருள்ள அப்பம் என்று அழைத்தது இதனுடைய ஆழமான பொருளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த திராட்சரசம் என்று பார்க்கிற பொழுது இது மகிழ்ச்சியினுடைய அடையாளமாக இருக்கிறது. இது தெய்வீக ஆசீர்வாதம், செழிப்பு மற்றும் மகிழ்ச்சியின் அடையாளமாக கருதப்படுகிறது. தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கிற பொழுதெல்லாம் இந்த திராட்சை ரசமானது ஒரு பாதுகாப்பான பானமாக அக்காலங்களிலே பயன்படுத்தப்படுகிறது. இது உணவினுடைய அத்தியாவசியமான ஒரு அங்கமாகவும் இருக்கிறது. இது மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. கானாவூர் திருமணத்திலே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியதன் மூலமாக அங்கு திராட்சரசம் பற்றாக்குறை இருந்ததை பார்த்து அங்கு மகிழ்ச்சியானது தடை வருகிறது. அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஏதாவது செய்யும் என்று சொல்லியவுடனே அவர்கள் சொல்லுவதையெல்லாம் செய்யுங்கள் என்று பணியாளர்களுக்கு அவர் கட்டளையிட்டு செல்கிறார். அப்பொழுது தடைப்பட்ட அந்த மகிழ்ச்சியானது தொடர் மகிழ்ச்சியாக, இரட்டிப்பு மகிழ்ச்சியாக மாறுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த அப்பமும் ரசமும் உடன்படிக்கையினுடைய உணவாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கைகள் பெரும்பாலும் ஒரு விருந்துடன் உறுதிப்படுத்தப்படுகின்றன. பாஸ்கா பண்டிகையை பார்க்கிற பொழுது எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலை ஆனதை நினைவு கூறுவதற்காக அவர்கள் புளிப்பற்ற அப்ப விழாவை சிறப்பிக்கிறார்கள்.
அதே போன்று புதிய உடன்படிக்கை என்று பார்க்கிற பொழுது இயேசு தனது உணவின் போது அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுத்து அதை தனது சரீரம் என்றும் இரத்தம் என்றும் கூறி புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். இந்த புளிப்பற்ற அப்பம் எதனை குறிக்கிறது என்றால் அவர்களுடைய சுவையற்ற வாழ்க்கையை குறிக்கிறது. இந்த புளிப்பற்ற அப்பம் என்று பார்க்கிற பொழுது அவர்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளிவர போகிற பொழுது அவர்களுக்கு போதுமான நேரம் இல்லாமல் இருக்கிறது. அந்த மாவானது புளிப்பதற்கு கூட நேரம் இல்லாததால் அவர்கள் புளிப்பற்ற அப்பத்தை சுட்டி எடுத்துக்கொண்டு தங்களுடைய பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அர்ஜென்ட்டான ஒரு பயணமாக இருக்கிறது, மிகவும் முக்கியமான ஒரு பயணமாக இருக்கிறது. ஆகவே அவர்களுடைய கையில் அவர்கள் கோலை எடுத்துக்கொண்டும் அவர்களுடைய இடையிலே கச்சையை கட்டி கொண்டும் அவர்கள் கசப்பு கீரையை உண்டும் இந்த புளிப்பில்லாத அப்பத்தை உண்டும் தங்களுடைய பயணத்தை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். இந்த புளிப்புள்ள அப்பம் என்று பார்க்கிற பொழுது புளிப்பு பாவத்திற்கு ஈடுவான ஒரு பொருளாக இருக்கிறது. எப்படி புளிப்பு அந்த மாவை புளிப்பேற செய்கிறதோ அதே போன்று நாம் செய்கிற சிறு தவறுகளும் நம்முடைய வாழ்க்கையை சிதைக்கக்கூடிய ஒரு வழியாக மாறிவிடுகிறது. இந்த ரசம் என்று பார்க்கிற பொழுது பல வகைகளை கொண்ட ஒன்றாக இருக்கிறது. யாயின் என்று பார்க்கிற பொழுது அது நொதிக்கப்பட்ட திராட்சை ரசம். இதனை நாம் தொடக்க நூலிலே அதிகாரம் 9:21 பார்க்கிறோம். இது போன்ற ரசத்தை தான் நோவா அவர்கள் சுவைத்ததாக இதிலே குறிப்பிடப்படுகிறது. இரண்டாவது வகை என்று பார்க்கிற போது தெரேஸ் என்று சொல்லப்படுகிறது. இது புதிய திராட்சை ரசம் அல்லது பழை சாற்றை குறிக்கும். பெரும்பாலும் இது ஆசீர்வாதத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. இதனை நாம் நீதிமொழிகள் புத்தகத்திலே 3:10 வாசிக்கிறோம். மூன்றாவது என்று பார்க்கிற பொழுது ஷேக்கர் என்ற ஒரு வகையான மதுபானம் அல்லது பலவிதமான பழத்தாலும் தானியத்தாலும் ஆனவை. இவற்றை நாம் எண்ணிக்கை நூல் புத்தகத்திலே அதிகாரம் 28:7 வாசிக்கிறோம். அடுத்ததாக காடி என்பதை நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். இது புளித்து போன திராட்சை ரசம் தண்ணீரிலே கலந்து அது தண்ணீராக சுவைக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறுதி மூச்சை விடுவதற்கு முன்பாக அவர் தாகமாய் இருக்கிறது என்று சொல்லிய உடனே படை வீரர்கள் இந்த காடியை தான் அவருக்கு அருந்து கொடுக்கிறார்கள். ஐந்தாவது என்று பார்க்கிற பொழுது பழைய திராட்சை ரசம். இது நீண்ட காலமாக சேமிக்கப்பட்ட ஒரு தரமான ரசமாக இருக்கிறது. இதனை நாம் லூக்கா நற்செய்தியிலே அதிகாரம் 5:39 வாசிக்கிறோம். அடுத்ததாக பார்க்கிற பொழுது மசாலா கலந்த ரசம் என்று சொல்வார்கள். அதாவது தேன் அல்லது வாசனை பொருட்கள் கலந்து பயன்படுத்தப்படுகின்ற ஒரு ரசமாக இருக்கிறது. இதனை நாம் நீதிமொழிகள் புத்தகத்திலே அதிகாரம் 9:2 பார்க்கிறோம். இப்படி சாதாரண ரசமும் அப்பமும் எப்பொழுது நமக்கு மீட்படிக்கக்கூடிய ஒரு பொருளாக மாறுகிறது என்றால் அது அர்ப்பணிக்கப்படுகிற பொழுது. இயேசு அப்பத்தை எடுத்து பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து இதை என் நினைவாக செய்யுங்கள், இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்று எப்பொழுது சொல்கிறாரோ அது அவருடைய உடலாக மாறி நம்முடைய பாவத்தை கழுவக்கூடிய பொருளாக மாறுகிறது. அதே போன்று அவர் சாதாரண திராட்சை பழ ரசத்தை எடுத்து அனைவருக்கும் கொடுத்து இதை நினைவாக செய்யுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படும் என் ரத்தம் என்று சொல்கிற பொழுதே அது நம்முடைய பாவத்தை கழுவக்கூடிய ஒரு பொருளாக மாறுகிறது. ஆகவே இந்த சாதாரண ரசமும் சாதாரண அப்பமும் நமக்கு மீட்பளிக்கக்கூடிய ஒரு பொருளாக மாறுகிறது. இந்த தவ காலத்திலே இந்த அப்பமும் ரசமும் எப்படி நம்மை பாவ வாழ்க்கையிலிருந்து மேன்மையான வாழ்க்கைக்கு அழைத்து செல்கிறதோ அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற சிறு சிறு தவறுகளையும் குற்றங்களையும் பாவங்களையும் கழுவி இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் மேன்மையான பொருளாக ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல இந்த தவக்கால நிகழ்வுகள் நமக்கு உதவி புரிகின்ற ஒன்றாக இருக்கிறது. ஆகவே இந்த தவக்காலத்திலே இந்த அப்பத்தையும் ரசத்தையும் நாம் சாதாரண அப்பமாகவும் சாதாரண ரசமாகவும் பார்க்காமல் கடவுளுடைய திருவுடலாகவும் திரு ரத்தமாகவும் அதனை சுவாபித்து அதனை சுவைக்கிற பொழுது நம்முடைய உடலிலே நம்முடைய ஆன்மாவிலே பல மாற்றங்கள் ஏற்படும் என்பதை உணர்ந்தவர்களாய் தொடர்ந்து நாம் இந்த தவ காலத்திலே கடவுளினுடைய பாடுகளையும் இந்த அப்பரசத்தினுடைய மேன்மையும் உணர்ந்து வாழ அருள் கிடைக்கும்படியாக தொடர்ந்து நாம் மன்றாடுவோம். மனதை திறப்போமா, மௌனம் களைவோமா, மனதை திறப்போமா.
நித்தமும் சோதித்து அவர் நிந்தனை பாடுகள் உள்ளத்தில் தியானித்து இறையோடும் பிறரோடும் ஒப்புரவாகிட திரும்பி வருவோமா திரும்பி வருவோமா திரும்பி வருவோம் நாம் திரும்பி வருவோம் எல்லாம் உனக்காக